JVM ஆர்க்கிடெக்சர்ல மேஜரா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. கிளாஸ் லோடிங் சப்சிஸ்டம், JVM மெமரி ஏரியா அண்ட் எக்ஸிகியூஷன் என்ஜின். இந்த கிளாஸ் லோடிங் சப்சிஸ்டம்ல 3 ஃபேஸஸ் இருக்கு. லோடிங், லிங்கிங் அண்ட் இனிஷியலைசேஷன். இன்டர்னலா இந்த ஃபேஸ்லலாம் என்ன ப்ராசஸ் நடக்குது அண்ட் ஆப்ஜெக்ட் எந்த மெமரியில கிரியேட் ஆகுது, மெத்தட் எக்ஸிகியூஷன் எந்த மெமரியில நடக்குது, முக்கியமா பைட் கோட் எங்க எப்படி மிஷின் கோடா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாமே நம்ம ஜாவா 8 வெர்ஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெக்வயர்மெண்ட் என்னன்னா 5 எம்ப்ளாயீஸோட ஐடி, நேம், சேலரியை ஸ்டோர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, இதான் ரெக்வயர்மெண்ட். அதுக்கான கோடிங் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே எம்ப்ளாயி கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் ஐடி, நேம், சேலரி, டேட்டா மெம்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் மெத்தடில் அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் another class எம்ப்ளாயி மெயின் கிளாஸில் இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் 5 எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி இங்கே நான் டேரெக்டாகவே ஒரு எம்ப்ளாயிக்கும் நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஐடி, நேம், சேலரிலாம் நான் பாஸ் பண்ணிட்டேன். அந்தந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு டீட்டெயில்ஸ் மெத்தடை கால் பண்ணி 5 எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதான் இந்த ஜாவா ஃபைலில் இருக்குது. இந்த ஜாவா ஃபைலில் நான் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கேன்னா எம்ப்ளாயி ஆப் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட்னா ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. ஆஃப்டர் கம்பைலேஷன் அந்த ஜாவா ஃபைலில் எந்த எரரும் இல்லைன்னா எத்தனை கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோமோ, எத்தனை யூசர் டிஃபைன் கிளாஸ் அந்த ஜாவா ஃபைலில் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கு, எம்ப்ளாயி மெயின் ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இந்த கிளாஸ் ஃபைலில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. என்ன ரீடபிளாக இருக்குன்னா நம்ம டைரெக்டாக வேல்யூ பாஸ் பண்ணோம்ல எம்ப்ளாயி நேம்க்கு, அபி, டேவிட், கார்த்திக், அதெல்லாம் வந்து நம்மளால் இங்கே ரீட் பண்ணி பார்க்க முடியுது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் மெத்தடில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்கே சிஸ்டம்ங்கிறது கிளாஸ். இந்த கோடில் சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு. ஜாவா /lang/ சிஸ்டம். இங்கே சிஸ்டம்ங்கிறது கிளாஸ், அந்த சிஸ்டம் கிளாஸ் ஜாவா டாட் lang பேக்கேஜில் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த கண்டென்ட் அந்த அளவுக்கு ரீடபிளாக இல்லை. இது இன்னும் கொஞ்சம் ரீடபிள் மேனரில் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. என்ன கமாண்ட்னா ஜாவா பி ஸ்பேஸ் -v ஸ்பேஸ் கிளாஸ் ஃபைலோட நேம் என்னது எம்ப்ளாயி மெயின். ஸோ எம்ப்ளாயி மெயின் என்டர். பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கிளாஸ் ஃபைலில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைன் பை லைன் அனலைஸ் பண்ணி டெப்த்தாலாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் டாப் லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டா, பேசிக் கிளாஸ் ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. கிளாஸ் நேம் என்னது எம்ப்ளாயி மெயின், அதோட சூப்பர் கிளாஸ் நேம் என்ன, எத்தனை ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கோம், இன்டர்ஃபேஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி பேசிக் கிளாஸ் ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் பூல். இந்த கான்ஸ்டன்ட் பூல் செக்ஷனில் என்ன இருக்குது, நம்ம டைரெக்டாக வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அனு, அண்ட் தென் சேலரி, டேவிட், கார்த்திக், ஸோ இதெல்லாம் நம்மளால் இங்கே ரீட் பண்ணி பார்க்க முடியுது. இதுக்கு பேர் தான் லிட்ரல்ஸ். என்னென்ன வேல்யூஸ் நம்ம டைரெக்டாக பாஸ் பண்ணோமோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட் பூலில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுக்கு பேர் லிட்ரல்ஸ். அனதர் ஒன் இஸ் சிம்பாலிக் ரெஃபரன்ஸ். சிம்பாலிக் ரெஃபரன்ஸ்னால் இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாவா /lang/ சிஸ்டம். இந்த சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் கிளாஸ்க்கு க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம கோடில் சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகியிருக்கும். இதுக்கு பேர் தான் சிம்பாலிக் ரெஃபரன்ஸ். இங்கே வந்து சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஆக்சுவல் சிஸ்டம் கிளாஸ் கூட இன்னும் கனெக்ட் ஆகலை. இந்த சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் வச்சு தான் ஆக்சுவல் சிஸ்டம் கிளாஸ் கனெக்ட் ஆகும். அது நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபார் நவ் சிம்பாலிக் ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் கிளாஸ்க்கு மட்டும் கிரியேட் ஆகாது, மெத்தடுக்குமே இருக்கும், ஃபீல்டுக்கும் இருக்கும். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா முக்கியமான பார்ட் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம என்ன கோடு எழுதணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பைட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, மெட்டா டேட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான்.
நம்ம என்ன கோட் எழுதுனோமோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதான் மெட்டா டேட்டா. அதில் லாஜிக் இருக்காது. லாஜிக் வந்து மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ஃபைலில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா ஒரு ஃபீல்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போது இது ஒன்று ஒரு பிளேஸில் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபீல்டு வந்து நான் கோடில் ஆட் பண்ணியிருந்தேன் எம்ப்ளாயி கிளாஸில் பப்ளிக் இன்ட் ஐடி. இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும்னா கிளாஸ் ஃபைலில் இந்த ஃபீல்டோட நேம் என்னது ஐடி, அண்ட் தென் டைப் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ட். ஸோ அது இந்த மாதிரி இன்டர்னலாக ஐ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நேம் அண்ட் டைப் ரெண்டும் சேர்ந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஃபீல்டோட ஆக்சஸ் மாடிஃபையர் என்னது பப்ளிக். இந்த மாதிரி ஒரு ஃபீல்டோட நேம் டைப் ஆக்சஸ் மாடிஃபையர் பேசிக்காக இந்த ஃபீல்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளாஸ் ஃபைலில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ கிளாஸ் ஃபைலில் என்னென்ன வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னா மெட்டா டேட்டா, பேசிக் கிளாஸ் ஸ்ட்ரக்சரோட இன்ஃபர்மேஷன் தட் கம்ஸ் அண்டர் மெட்டா டேட்டா. அண்ட் தென் கான்ஸ்டன்ட் பூலில் லிட்ரல்ஸ், சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தென் ஃபீல்டோட இன்ஃபர்மேஷன், பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சம் அதர் இன்ஃபர்மேஷனுமே இந்த கிளாஸ் ஃபைலில் இருக்கும். ஓகே, இப்போது அந்த முன்ன டிஸ்கஸ் பண்ணோம்ல எம்ப்ளாயி ப்ரோக்ராம், அதை நான் ரன் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா 5 எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் பிரிண்ட் ஆகுது. பட் இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ரெக்வஸ்ட் ஓஎஸ்க்கு போகும். ஓஎஸ் என்ன பண்ணும்னா ஜேவிஎம்மை ரேமில் லோட் பண்ணும், ஜாவா விர்ச்சுவல் மிஷினை ரேமில் லோட் பண்ணும். அண்ட் தென் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் நம்ம எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோமோ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிளாஸ் லோடிங் சப்சிஸ்டமில் இருக்கிற லோடிங் ஃபேஸ்லேருந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். லோடிங் ஃபேஸில் என்ன நடக்கும்னா கிளாஸ் லோடர் இந்த எம்ப்ளாயி டாட் கிளாஸ், எம்ப்ளாயி மெயின் டாட் கிளாஸ் அந்த கிளாஸ் ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜேவிஏ மெமரி ஏரியாவில் நான் மெத்தட் ஏரியான்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். அங்கே தான் கிளாஸ் லோடர் கிளாஸ் ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி லோட் பண்ணும். இப்போ நான் கோடில் நான் ப்ரீடிஃபைன் கிளாஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். லைக் ஸ்ட்ரிங், சிஸ்டம் அந்த மாதிரி ப்ரீடிஃபைன் கிளாஸும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். கரெக்டாக அந்த கிளாஸஸ்க்கெலாம் கிளாஸ் ஃபைல் வந்து ஆல்ரெடி கம்பைல் ஆகி rt.jar ஃபைலில் இருக்கும். ஜார் ஃபைல் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி நிறைய கிளாஸ் ஃபைல்ஸ் அப்புறம் சம் அதர் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் கம்ப்ரெஸ்டு ஃபார்மேட்டில் சிங்கிள் ஃபைலாக இருக்கும். அதான் ஜார் ஃபைல். ஓகே, இந்த rt.jar ஃபைல் எதுக்குள்ளே இருக்கும்னா நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜேடிகே ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஜேடிகே ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த rt.jar ஃபைல் இருக்கும். இப்போ நான் கோடில் சிஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிளாஸ்லோட அந்த கிளாஸ் ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டையும் ரீட் பண்ணி மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணும். மெத்தட் ஏரியா அப்படின்னா என்னென்னா ஜாவா ஸ்பெசிஃபிகேஷனில் டிஃபைன் பண்ண ஒரு கான்செப்ட். பிஃபோர் ஜாவா 8 அந்த கான்செப்டை பெர்ம்ஜனில் தான் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் பெர்ம்ஜனில் ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா அதோட சைஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இதனால அவுட் ஆஃப் மெமரி எரர் அடிக்கடி வந்தது. அது ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஜாவா 8ல் என்ன பண்ணாங்கன்னா பெர்ம்ஜனை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு மெத்தட் ஏரியாவை மெட்டாஸ்பேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மெட்டாஸ்பேஸ் இம்ப்ளிமெண்டேஷனோட ப்ளஸ் என்னென்னா மெட்டாஸ்பேஸோட சைஸ் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் நீட் க்ரோ ஆகும். பிகாஸ் ஆஃப் திஸ் அவுட் ஆஃப் மெமரி எரர் வர்றது ரெடியூஸ் ஆச்சு. ஓகே, ஆக்சுவலாக 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் லோடர்ஸ் இருக்குது. பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர், எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் அண்ட் அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் லோடரும் ஒரு இடத்துலேருந்து கிளாஸ் ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ணி மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணும். அப்ளிகேஷன் கிளாஸ் லோடரோட பேரண்ட் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர், எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடரோட பேரண்ட் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர். ஓகே, பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர் என்ன பண்ணோம்னா rt.jar ஃபைலில் இருக்கிற கிளாஸ் ஃபைல் கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணும். இந்த rt.jar ஃபைலில் தான் கோர் ஜாவா கிளாஸஸ்லாம் இருக்கும். லைக் சிஸ்டம், மேத், ஸ்ட்ரிங் இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ் ஃபைல்ஸ்லாம் இந்த rt.jar ஃபைலில் தான் இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர், ext ஃபோல்டரில் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அந்த ஜார் ஃபைல்ஸில் இருக்கிற கிளாஸ் ஃபைல் கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணும். அண்ட் தென் அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர். ஸோ அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் என்ன பண்ணுவோம்னா அப்ளிகேஷன் கிளாஸ் பாத்தில் இருக்கிற கிளாஸ் ஃபைல் கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டரியில் இருக்கிற எம்ப்ளாயி ஆப் தான் இங்கே அப்ளிகேஷன் கிளாஸ் பாத். அங்கே என்ன கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ப்ரோக்ராம் எம்ப்ளாயி டாட் கிளாஸ், எம்ப்ளாயி மெயின் டாட் கிளாஸ்.
ஸோ அந்த கிளாஸ் ஃபைல இருக்கிற கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி மெத்தட் ஏரியால லோட் பண்ணும். லோடிங் ஃபேஸ்ல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் லோடர்லயும் நான் ஆரோ சிம்பல அப்வர்ட் டைரக்ஷன்ல போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அப்ளிகேஷன் கிளாஸ் லோடரோட பேரண்ட் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர். எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடரோட பேரண்ட் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர். இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் லோடரும் என்ன மாடல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அது என்ன மாடல்னா பேரண்ட் டெலிகேஷன் மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸை லோட் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் கிளாஸ் லோடருக்கு தான் வரும். அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் அந்த கிளாஸ் எடுத்த உடனே லோட் பண்ணிடாது. அது என்ன பண்ணுவோம்னா அதோட பேரண்ட் என்னது எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர். ஸோ எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடருக்கு அந்த வேலையை டெலிகேட் பண்ணும். எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் அந்த வேலையை பண்ணாது, ரெக்வஸ்ட் பண்ண கிளாஸை லோட் பண்ணாது. எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் என்ன பண்ணும்னா அது அதோட பேரண்ட்டுக்கு அந்த வேலையை டெலிகேட் பண்ணும். பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடருக்கு அந்த வேலையை டெலிகேட் பண்ணும். பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் லோடர் என்ன பண்ணும்னா ரெக்வஸ்ட் பண்ண கிளாஸ் rt.jar ஃபைலில் இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா அந்த கிளாஸை லோட் பண்ணும் மெத்தட் ஏரியாவில். ஒருவேளை இல்லைன்னா சைல்டு கிளாஸ் லோடருக்கு கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகும். எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் ரெக்வஸ்ட் பண்ண கிளாஸ் ext ஃபோல்டரில் இருக்கான்னு பார்க்கும். அங்கே இருந்ததுன்னா எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடர் ரெக்வஸ்ட் பண்ண கிளாஸை லோட் பண்ணும். அங்கே இல்லைன்னா கண்ட்ரோல் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் லோடரோட சைல்டு கிளாஸ் லோடர் அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் அதுக்கு கண்ட்ரோல் ரிட்டர்ன் ஆகும். அப்ளிகேஷன் கிளாஸ் லோடர் ரெக்வஸ்ட் பண்ண கிளாஸை அப்ளிகேஷன் கிளாஸ் பாத்தில் இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா லோட் பண்ணும். அங்கேயும் இல்லைன்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். எந்தெந்த கிளாஸ்லாம் மெத்தட் ஏரியாவில் லோட் ஆகியிருக்கோ ஆக்சுவலி கிளாஸ் லோட் ஆகாது, கிளாஸில் இருக்கிற கண்டென்ட் தான் லோட் ஆகும். ஓகே, ஸோ எந்தெந்த கிளாஸ்லாம் வந்து மெத்தட் ஏரியாவில் லோட் ஆகியிருக்கோ அந்த கிளாஸ்க்குலாம் JVM ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ எம்ப்ளாயி கிளாஸ் லோடாக இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸ்ட்ரிங் கிளாஸ் லோடாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் எம்ப்ளாயி கிளாஸ்க்குன்னு ஒரு 100 எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் தான் வந்து JVM கிரியேட் பண்ணும். இதை ஒரு ப்ரோக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது. 2 மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன், டிஸ்பிளே அண்ட் கிரீட். அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல எம்ப்ளாயி கிளாஸோட இருந்தது அப்படின்னா அந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குன்னு JVM ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னு. அந்த எம்ப்ளாயி கிளாஸ்க்குன்னு கிரியேட் ஆன கிளாஸ் ஆப்ஜெக்டை நம்ம இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். எம்ப்ளாயி டாட் கிளாஸ் அதை ரிட்டர்ன் பண்ணி நான் எம்ப்ளாயி கிளாஸ் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். எம்ப்ளாயி கிளாஸ் டாட் கெட் நேம், கிளாஸ் நேம் என்னது எம்ப்ளாயி. அண்ட் தென் எம்ப்ளாயி கிளாஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு அந்த எல்லா ஃபீல்ட்ஸையுமே கெட் பண்ணுறதுக்கு கெட் ஃபீல்ட்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். எம்ப்ளாயி கிளாஸ் டாட் கெட் ஃபீல்ட்ஸ் இது எல்லா ஃபீல்ட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஃபீல்ட்ஸை வந்து நான் ஃபீல்ட்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை ஐட்ரேட் பண்ணி ஒரு ஃபீல்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு கெட் நேம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். நேம், ஏஜ், கவுண்ட் இதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. எம்ப்ளாயி கிளாஸ் டாட் கெட் டிக்ளேர்ட் மெத்தட்ஸ், எம்ப்ளாயி கிளாஸில் என்னென்ன மெத்தட் டிஃபைன் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் இங்கே ரிட்டர்ன் ஆகும். 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து கிரீட், அனதர் ஒன் இஸ் டிஸ்பிளே. அண்ட் தென் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் ஈச் மெத்தட் ஐட்ரேட் பண்ணி ஒரு மெத்தட் நேமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு கெட் நேம் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெத்தட் அண்ட் கிரீட் மெத்தட் நேம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டோட பர்பஸ். எம்ப்ளாயி கிளாஸ்க்குன்னு கிரியேட் ஆன கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு அந்த எம்ப்ளாயி கிளாஸில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும் யூஸிங் ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட்டு லிங்கிங் ஃபேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லிங்கிங் ஃபேஸில் 3 சப்ஃபேஸஸ் இருக்குது, வெரிஃபை, ப்ரிப்பேர் அண்ட் ரிசால்வ். வெரிஃபை ஃபேஸில் என்ன நடக்கும்னா பைட் கோட் வெரிஃபையர் ஜெனரேட் ஆன பைட் கோடை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணும். பைட் கோடோட கரெக்ட்னஸை செக் பண்ணும். வெதர் அந்த பைட் கோட் JVM ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கா, அண்ட் அந்த பைட் கோடில் வந்து ஏதாவது இல்லீகல் மெமரி ஆக்சஸ் இருக்கா, அந்த மாதிரி பேசிக் செக்யூரிட்டி செக்ஸ்லாம் இந்த பைட் கோட் வெரிஃபையர் பண்ணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா வெரிஃபை எரர் வரும். அதான் இந்த வெரிஃபை ஃபேஸில் நடக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஃபேஸ். அஸ்யூம் தட் நான் கோடில் இந்த மாதிரி கவுண்ட்டுங்கிற ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். ப்ரிப்பேர் ஃபேஸில் என்ன நடக்கும்னா JVM இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கான மெமரியை அலோகேட் பண்ணும். அது எந்த மெமரி அப்படிங்கிறத நான் லேட்டர் சொல்கிறேன். ஓகே, அண்ட் தென் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப், இங்கே வந்து டைப் இன்ட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி
ஜேவிஎம் அந்த கவுண்ட் வேரியபிளுக்கு அந்த ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு டிஃபால்ட் வேல்யூவை அசைன் பண்ணும். இங்கே டைப் இன்ட்டு, ஸோ அதுக்கான டிஃபால்ட் வேல்யூ 0. ஸோ கவுண்ட்டுக்கு 0ங்கிற வேல்யூ அசைன் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரிசால்வ் ஃபேஸ். இங்கே தான் நம்ம ஆல்ரெடி சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்ல கான்ஸ்டன்ட் புல்ல, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்ளிகேஷன் கிளாஸோட எம்ப்ளாயி மெயின் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்கிற கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த கிளாஸ் ஃபைல் என்ன இருந்தது, மெட்டா டேட்டா, கான்ஸ்டன்ட் புல், பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் இருந்ததில்ல. ஸோ அது எல்லாமே அப்ளிகேஷன் கிளாஸோட இந்த மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணியிருக்கு. இங்கே ஏன் நான் ரன் டைம் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன்னா, கிளாஸ் ஃபைலில் இருந்தால் அது கான்ஸ்டன்ட் பூல், ஒன்ஸ் அது ஜேவிஏ மெமரிக்குள்ளே வந்துருச்சுன்னா இட் பிகம்ஸ் ரன் டைம் கான்ஸ்டன்ட் பூல். ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பூலில் இந்த சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் இருந்ததில்ல, அதுவுமே இங்கே லோட் ஆகியிருக்கும் மெத்தட் ஏரியாவில். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இப்போது நான் கோடில் சிஸ்டம் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஸோ பூட்ஸ்ட்ராப் கிளாஸோட ஆப்டி.jar ஃபைலில் இருக்கிற சிஸ்டம் கிளாஸையும் இந்த மெத்தட் ஏரியாவில் லோட் பண்ணியிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜாவா மெமரி அட்ரஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாது. இந்த ரிசால்வ் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, ஜேவிஎம் இந்த சிம்பாலிக் ரெஃபரன்ஸை வச்சு ஆக்சுவல் சிஸ்டம் கிளாஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். இந்த ஜாவா /lang/system அப்படிங்கிற சிம்பாலிக் ரெஃபரன்ஸ் டைரக்ட் ரெஃபரன்ஸாக ரிசால்வ் ஆகும். அண்ட் தென் ஜேவிஎம் இந்த சிஸ்டம் கிளாஸை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இனிஷியலைசேஷன் ஃபேஸ். ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஃபேஸில் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள்கான மெமரி அலோகேட் ஆகியிருக்கும். அண்ட் தென் ஜேவிஎம் டிஃபால்ட் வேல்யூமே அசைன் பண்ணியிருக்கும் பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப். இனிஷியலைசேஷன் ஃபேஸில் என்ன நடக்கும்னா, நம்ம என்ன வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருந்தோமோ ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு, அந்த ஆக்சுவல் வேல்யூ டியூரிங் திஸ் இனிஷியலைசேஷன் ஃபேஸ் இனிஷியலைஸ் பண்ணும் ஜேவிஎம். இப்போ கவுண்ட்டுக்கு 10ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜேவிஎம் மெமரி ஏரியா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி மெத்தட் ஏரியா பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கிளாஸ் லோடர் கிளாஸ் ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்லாம் ரீட் பண்ணி இந்த மெத்தட் ஏரியாவில் தான் லோட் பண்ணுது கரெக்டாக. ஸோ இந்த மெத்தட் ஏரியாவில் என்னென்ன இருக்கும், கிளாஸ் மெட்டா டேட்டா, பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கான்ஸ்டன்ட் பூல், அதெல்லாம் இந்த மெத்தட் ஏரியாவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹீப் மெமரி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். எம்ப்ளாயி கிளாஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் ஐடி, ஏஜ், டேட்டா மெம்பர் இருக்குது. டிஸ்பிளே மெத்தடில் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் எம்ப்ளாயி மெயின் கிளாஸில் இன்சைட் த மெயின் மெத்தட் நான் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஹீப் மெமரியில் தான் க்ரியேட் ஆகும். அண்ட் தென் அந்த க்ரியேட் ஆன ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நான் இங்கே டேட்டாலாம் அசைன் பண்ணுறேன். ஐடிக்கு வேல்யூ 10, ஏஜுக்கு வந்து 29 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். அந்த அசைன் பண்ண டேட்டாலாம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கான மெமரி அலோகேஷன். ஜாவா 8க்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃபீல்டோட மெட்டா டேட்டானா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஃபீல்டில் வந்து என்ன டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஃபீல்டோட நேமு, அந்த மாதிரி ஃபீல்டோட இன்ஃபர்மேஷனை தான் வந்து மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா 8க்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிக் ஃபீல்டோட மெட்டா டேட்டா ப்ளஸ் இந்த ஸ்டாட்டிக் ஃபீல்டோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி வந்து மெத்தட் ஏரியாவில் தான் அலோகேட் ஆகும். மெத்தட் ஏரியாங்கிறது கான்செப்ட். ஜாவா 8க்கு முன்னாடி அதை பெர்ம்ஜனில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். ஜாவா 8க்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃபீல்டோட மெட்டா டேட்டா, ஸ்டாட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து மெத்தட் ஏரியாவில் தான் ஸ்டோர் ஆகும். பட் ஃப்ரம் ஜாவா 8 ஆன்வர்ட்ஸ் மெத்தட் ஏரியாவில் என்ன ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஃபீல்டோட மெட்டா டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஜாவா 8லேருந்து ஸ்டாட்டிக் ஃபீல்டோட வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீப்பில் தான் ஸ்டோர் ஆகும். ஹீப்பில் தான் ஸ்டாட்டிக் ஃபீல்டோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான மெமரி அலோகேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் மெமரி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கால்குலேட்டர்ன்ற கிளாஸில் ஆட் அண்ட் மல்டிப்ளை மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆட் மெத்தட் 2 நம்பரை ஆட் பண்ணி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. மல்டிப்ளை மெத்தட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அண்ட் தென் அனதர் கிளாஸில் இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன் கால்குலேட்டர் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் தென் ஆட் மெத்தட்க்கு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஆட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டை சம் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் தென் மல்டிப்ளை மெத்தடை கால் பண்ணுறேன், வேல்யூ பாஸ் பண்ணுறேன். மல்டிப்ளை மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டை இந்த ப்ராடக்ட் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபைனலாக சம் அண்ட் ப்ராடக்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே,
பை டிஃபால்ட்டாக ஜேவிஎம் எல்லா ஜாவா ப்ரோக்ராமுக்குமே மெயின் த்ரெட்டை கிரியேட் பண்ணும். அந்த மெயின் த்ரெட் தான் இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணும். இந்த மெயின் மெத்தட் ஆட் மெத்தடை கால் பண்ணும். அண்ட் தென் இந்த மெயின் மெத்தட் மல்டிப்ளை மெத்தடை கால் பண்ணும். ஓகே, ஹீப் மெமரிலாம் எப்போ அலோகேட் ஆகும்னா, எப்போ ஜேவிஎம் ஒரு அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதோ அப்போது இந்த ஹீப் மெமரி அலோகேட் ஆகும். ஸ்டாக் மெமரி எப்போ அலோகேட் ஆகும்னா, எப்போ ஒரு த்ரெட்டு கிரியேட் ஆகுதோ அந்த த்ரெட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாக் மெமரி கிரியேட் ஆகும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு ஜேவிஎம் ஒரு மெயின் த்ரெட்டை கிரியேட் பண்ணும். அந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாக் மெமரி அலோகேட் ஆகும். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட் மெயின் மெத்தடை கால் பண்ணுது, மெயின் மெத்தட் ஆட் மெத்தட் அண்ட் மல்டிப்ளை மெத்தடெல்லாம் கால் பண்ணுது. ஓகே, பட் மெயின் மெத்தட் ஆட் மெத்தட் அண்ட் மல்டிப்ளை மெத்தட் இந்த மூணையுமே எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்த மெயின் த்ரெட் தான். ஸோ இந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு கிரியேட் ஆகிற ஸ்டாக்ல தான் இந்த மெயின் மெத்தட் ஆட் மெத்தட் மல்டிப்ளை மெத்தடுக்கான எக்ஸிக்யூஷன்லாம் நடக்கும். அது எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெயின் த்ரெட் இந்த மெயின் மெத்தடை கால் பண்ணுதில்ல, ஸோ அந்த மெயின் மெத்தடுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி மெயின் த்ரெட் ஸ்டாக்ல புஷ் ஆகும். அந்த மெயின் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஃப்ரேம்ல தான் அந்த மெயின் மெத்தட்ல இருக்கிற மெத்தட் பேராமீட்டர்ஸ், அதில் இருக்கிற லோக்கல் வேரியபிள்ஸ் அதெல்லாமே ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் மெயின் மெத்தட் ஆட் மெத்தடை கால் பண்ணுதா, ஸோ ஆட் மெத்தடுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி இங்கே மெயின் த்ரெட் ஸ்டாக்ல புஷ் ஆகும். ஏன்னா மெயின் த்ரெட் தான் ஆட் மெத்தட் எக்ஸிக்யூட் பண்ணுது, அதனால அதே ஸ்டாக்ல இந்த ஸ்டாக் ஃப்ரேம் புஷ் ஆகும். ஆட் மெத்தடில் இருக்கிற மெத்தட் பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் ஆட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா அதெல்லாமே இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். சேம் திங் அப்ளைஸ் ஃபார் மல்டிப்ளை மெத்தட் ஆல்சோ. ஓகே, இதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, ஜேவிஎம் மெயின் த்ரெட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாக் மெமரி அலோகேட் ஆகும். அண்ட் தென் மெயின் த்ரெட் மெயின் மெத்தடை கால் பண்ணும். ஸோ அந்த மெயின் மெத்தடுக்குன்னு ஒரு செப்பரேட் ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி இந்த மெயின் த்ரெட் ஸ்டாக்ல புஷ் ஆகும். அந்த மெயின் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேமில் தான் இந்த மெத்தட் பேராமீட்டர் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ், நம்ம ஏதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம்னா அந்த டேட்டா இங்கே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அது இந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் இந்த கால்குலேட்டர் ஆப்ஜெக்ட் ஹீப் மெமரியில் கிரியேட் ஆகும். அதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த கால்சி வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். மெயின் மெத்தட் ஆட் மெத்தடை கால் பண்ணுது. ஸோ ஆட் மெத்தடுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி மெயின் த்ரெட் ஸ்டாக்ல புஷ் ஆகும். ஏன்னா மெயின் த்ரெட் தான் இந்த ஆட் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ அதே ஸ்டாக் மெமரியில் இந்த ஆட் மெத்தடுக்குன்னு ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி புஷ் ஆகும். அந்த ஆட் மெத்தடுக்குன்னு இருக்கிற ஸ்டாக் ஃப்ரேமில் ஆட் மெத்தடில் இருக்கிற மெத்தட் பேராமீட்டர்ஸ் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுது, 10 and 20 அந்த வேல்யூ. அண்ட் தென் ஃபைனலாக இங்கே A+B வர ரிசல்ட் 30. அண்ட் தென் ஆட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ அதெல்லாம் இங்கே ஆட் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஃப்ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து ரிசல்ட்டை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஆட் மெத்தட் ரிசல்ட்டை மெயின் மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணும். மெயின் மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆட் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஆட் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேம் பாப் ஆகிடும். ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை மெயின் மெத்தட் இங்கே சம் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி தான் மல்டிப்ளை மெத்தடுக்கும் நடக்கும். ஸோ இங்கே மெயின் மெத்தட் மல்டிப்ளை மெத்தடை கால் பண்ணுது. ஸோ மல்டிப்ளை மெத்தடுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி மெயின் த்ரெட் ஸ்டாக்ல புஷ் ஆகும். தென் மல்டிப்ளை மெத்தட் ரிசல்ட்டை மெயின் மெத்தடுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த மல்டிப்ளை மெத்தடோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்லேருந்து மல்டிப்ளை மெத்தட் ஸ்டாக் ஃப்ரேம் பாப் ஆகிடும். அண்ட் தென் ப்ராடக்ட்ல மல்டிப்ளை மெத்தட் ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். ஃபைனலாக மெயின் மெத்தட்ல சம் வேல்யூ பிரிண்ட் ஆகும், ப்ராடக்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மெயின் மெத்தடோட எக்ஸிக்யூஷனுமே முடிஞ்சிடும். ஸோ மெயின் த்ரெட்டுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேம் பாப் ஆகிடும். ஸோ எல்லா எக்ஸிக்யூஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் த்ரெட்டும் எண்ட் ஆகிடும். மெயின் த்ரெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் மெமரியும் டீஅலோகேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பிசி ரெஜிஸ்டர். பிசி ரெஜிஸ்டர்னா ப்ரோக்ராம் கவுண்டர் ரெஜிஸ்டர். கரண்ட்டாக எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் இந்த பிசி ரெஜிஸ்டரில் தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக். நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக்கை JNI நேட்டிவ் மெத்தட் லைப்ரரிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் இன்ஜின் காம்போனன்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸிக்யூஷன் இன்ஜினில் இருக்கிற முக்கியமான 2 விஷயம் இன்டர்பிரட்டர் அண்ட் ஜிட் கம்பைலர். இந்த இன்டர்பிரட்டர் அண்ட் ஜிட் கம்பைலரோட நீட் என்னென்னா, கிளாஸ் ஃபைலில் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்தது கரெக்டாக.
சிபியூவால அந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சிபியூவால என்ன எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னா, மிஷின் கோட மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த இன்டர்பிரிட்டர் அண்ட் ஜிட் கம்பைலர் என்ன பண்ணும்னா, பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மிஷின் கோடா வந்து மாற்றும். பட் இன்டர்பிரிட்டர் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும், ஜிட் கம்பைலர் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும். அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்பிரிட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணும்னா, ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணும். அட் அ டைம் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணும். தென் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும். அந்த நெக்ஸ்ட் அடுத்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணும். அந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும். இந்த மாதிரி அட் அ டைம் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ இன்டர்பிரிட்டரோட ப்ராசஸை கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். அஸ்யூம் தட் இன்டர்பிரிட்டர் ஐஆட் அப்படிங்கிற ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் லாஜிக் ஆல்ரெடி ஜேவிஎம்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா லாஜிக், அதோட டெக்னிக்கல் டேர்ம் வந்து நேட்டிவ் ரொட்டீன். அந்த ஐஆட் அப்படிங்கிற பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் நேட்டிவ் ரொட்டீன் வந்து ஆல்ரெடி ஜேவிஎம்ல எழுதி வச்சிருக்காங்க. என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா CR++ யூஸ் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. இன்டர்பிரிட்டர் என்ன பண்ணோம்னா, அந்த ஐஆட் அப்படிங்கிற பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் நேட்டிவ் ரொட்டீனை மேப் பண்ணும். ஓகே, அந்த நேட்டிவ் ரொட்டீன்லாம் ஆல்ரெடி கம்பைல் ஆகி ஜேவிஎம்ல ரெடியா இருக்கு. இப்போ ஜாவால பாத்தீங்கன்னா, ஜாவா ப்ரோக்ராம்லாம் வந்து கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்குது. கரெக்டா? இதுவே CR++லாம் கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் மிஷின் கோட் கிடைச்சிரும். சின்ஸ் அந்த நேட்டிவ் ரொட்டீன்லாம் CR++ லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுனதுனால அந்த நேட்டிவ் ரொட்டீனுக்கான மிஷின் கோட் ஆல்ரெடி ஜேவிஎம்ல அவைலபிளா இருக்கு. சிபியூ என்ன பண்ணும்னா, அந்த மிஷின் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். தென் இன்டர்பிரிட்டர் நெக்ஸ்ட் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணும். அந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் நேட்டிவ் ரொட்டீனை மேப் பண்ணும். அண்ட் தென் சிபியூ என்ன பண்ணும்னா, அந்த நேட்டிவ் ரொட்டீனுக்கான மிஷின் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நடக்கும். சின்ஸ் இன்டர்பிரிட்டர் அட் அ டைம் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும். அதை ஜிட் கம்பைலர் ஓவர் கம் பண்ணும். ஜேவிஎம் இந்த ப்ராசஸ்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். மெத்தட் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, அதெல்லாம் வந்து ஜேவிஎம் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம வந்து டிஸ்கஷனுக்கு மெத்தட் எடுத்துக்கலாம். நான் என்னென்ன மெத்தடுக்கு சொல்கிறேனோ அதே மாதிரி ஒரு லூப் எக்ஸிக்யூட் ஆனாலும் நடக்கும். ஓகே, ஜேவிஎம் என்ன பண்ணுவோம்னா, மெத்தடுக்குன்னு ஒரு கவுண்ட் வேரியபிளை அசைன் பண்ணும். ஒரு தடவை அந்த மெத்தட் கால் ஆகும்போது அந்த கவுண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு மெத்தடுக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவை அசைன் பண்ணும், ஒரு லிமிட் வேல்யூவை அசைன் பண்ணும். ஓகே, அந்த கவுண்ட் வேல்யூ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்டர்பிரிட்டர் தான் வந்து கண்டினியூ பண்ணும். எப்படி ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுதோ அந்த வேலை தான் நடக்கும். ஒருவேளை அந்த கவுண்ட் வேல்யூ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஜேவிஎம் அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஹாட்ஸ்பாட் கோட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். அதாவது ஜேவிஎம் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை ஹாட்ஸ்பாட் கோட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெத்தட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு, இல்லை ஒரு லூப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஜேவிஎம் ஹாட்ஸ்பாட் கோட் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, ஜிட் கம்பைலர் என்ன பண்ணோம்னா, அந்த ஃப்ரீக்வெண்ட்லி எக்ஸிக்யூட்டட் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணி மிஷின் கோட் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் ஜிட் கம்பைலர் என்ன பண்ணும்னா, அந்த மிஷின் கோடை கோட் கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் அதே மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆர் அதே லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஜேவிஎம் கோட் கேஷ் மெமரியில் இருக்கிற மிஷின் கோடை ரீயூஸ் பண்ணிக்கும். ப்ராசஸர் அந்த மிஷின் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இப்போ இன்டர்பிரிட்டருக்கும் ஜிட் கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்பிரிட்டர் அட் அ டைம் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணுது அண்ட் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் ப்ரீ கம்பைல்டு நேட்டிவ் ரொட்டீனை மேப் பண்ணுது. இன்டர்பிரிட்டர் இட் செல்ஃப் பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான மிஷின் கோடை ஜென்ரேட் பண்ணாது. ஓகே, ஜிட் கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக எந்தெந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிற பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி மிஷின் கோட் ஜென்ரேட் பண்ணுது. இன்டர்பிரிட்டர் அட் அ டைம் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணும், அந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும்.
அட் அ டைம் ஒரு பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அப்ளிகேஷனோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஜிட் கம்பைலர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுதுன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதை ஒரு தடவை கம்பைல் பண்ணி மிஷின் கோட் ஜென்ரேட் பண்ணுது. அந்த மிஷின் கோடை கோட் கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் அதே மெத்தட் ஆர் அதே லூப்புக்கான பைட் கோட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது JVM என்ன பண்ணுதுன்னா கோட் கேஷ் மெமரியில் இருக்கிற மிஷின் கோடை ரீயூஸ் பண்ணிக்குது. இந்த மாதிரி தான் ஜிட் கம்பைலர் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. நெக்ஸ்ட் கார்பேஜ் கலெக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கார்பேஜ் கலெக்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரோபோ வேக்யூம் கிளீனர். ஜஸ்ட் ஆன் பண்ண உடனே டஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டு போதில்ல, அதே மாதிரி தான் கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணோம்னா மெயினாக ஹீட் மெமரியில் இருக்கிற அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதில் ஐடி ஏஜ் அப்படின்னு டேட்டா மெம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே மெத்தடில் அதை பிரிண்ட் பண்ணுறேன். அனதர் கிளாஸில் இன்சைட் த மெயின் மெத்தட் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஹீட் மெமரியில் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் அந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஐடி ஏஜுக்கெலாம் டேட்டா அசைன் பண்ணுறேன். அந்த டேட்டாலாம் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட் கான்செப்ட்க்கு வரலாம். மெயின் மெத்தடுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் கிரியேட் ஆகி ஸ்டாக் மெமரியில் அலோகேட் ஆகிருக்கும். அந்த மெயின் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேமில் தான் மெயின் மெத்தடில் இருக்கிற லோக்கல் வேரியபிள் அதெல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிள் அந்த மெயின் மெத்தடுக்கான ஸ்டாக் ஃப்ரேமில் தான் இருக்கும். அந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளில் தான் இந்த ஆப்ஜெக்டுக்கான ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒன்ஸ் அந்த மெயின் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த மெயின் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேம் ஸ்டாக் மெமரியிலேருந்து பாப் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த மெயின் மெத்தடுக்குன்னு கிரியேட் ஆன ஸ்டாக் ஃப்ரேமில் இருந்த டேட்டா எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து இந்த மெயின் மெத்தடுக்கான ஸ்டாக் ஃப்ரேமில் தான் இருந்திருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும். ஒன்ஸ் இந்த மெயின் மெத்தடோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஃப்ரேம் பாப் ஆனதுனால இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள்லாம் லாஸ் ஆகிருக்கும். இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிளில் ஸ்டோர் ஆகியிருந்தால் தான் இந்த ஆப்ஜெக்டை நம்ம யூஸே பண்ண முடியும். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு இந்த டேட்டாவெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் எதுலையுமே ஸ்டோர் ஆகலை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன். ஓகே, நம்ம கோட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், மாற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நல்லுன்னு அசைன் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளில் நல் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டோர் ஆகிருந்தது 3453 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் வேரியபிளுக்கு நல் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்டாக மாறுது. ஆர் இது என்ன சொல்லலாம்னா அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெஃபரன்ஸ் வேரியபிளில் எந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸும் ஸ்டோர் ஆகலை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெக்னிக்கலாக சொல்லணும்னா இஃப் நோ ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் பாயிண்டிங் டு த ஆப்ஜெக்ட் தென் அந்த ஆப்ஜெக்ட் வந்து பிகம்ஸ் அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள். கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணோம்னா அந்த அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு அப்படின்னா உடனே எல்லாம் கார்பேஜ் கலெக்டர் அந்த அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணாது. JVM தான் டிசைட் பண்ணும் எப்போ அந்த கார்பேஜ் கலெக்டரை ரன் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்போ கார்பேஜ் கலெக்டரை JVM ரன் பண்ணுதோ அப்போ தான் கார்பேஜ் கலெக்டர் அந்த அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணும். ஓகே, எக்ஸ்டர்னலாக கார்பேஜ் கலெக்டரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா அன்ரிச்சபிள் ஆப்ஜெக்டாக மாற்றுறேன். அண்ட் தென் system.gc மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த system.gc மெத்தடோட பர்பஸ் என்னன்னா JVMக்கு கார்பேஜ் கலெக்டரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கும். ஓகே, நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கோட் எழுதி கார்பேஜ் கலெக்டரை ஸ்டார்ட் பண்ண முடியாது. JVM தான் டிசைட் பண்ணும் எப்போ கார்பேஜ் கலெக்டரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா system.gc மெத்தடை யூஸ் பண்ணி JVMக்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் கார்பேஜ் கலெக்டரை ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஓகே,
நெக்ஸ்ட்டு நேட்டிவ் மெத்தட் லைப்ரரி பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஜாவால ஒரு சில மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கான ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் சம் அதர் லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் சிஸ்டம் கிளாஸில் இருக்கிற கரண்ட் டைம் ரிலீஸ் மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணேன்னா அந்த மெத்தட் எங்கே இருக்கோ அங்கே போகும். இந்த மெத்தட் சிஸ்டம் கிளாஸில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடை வந்து இங்கே டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அந்த மெத்தட்கான மெத்தட் பாடி இங்கே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அப்படிங்கிற கீவேர்டை ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இந்த மெத்தட் நேட்டிவ் மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்னென்னா, இந்த மெத்தடுக்கான ஆக்சுவல் லாஜிக் வந்து சம் அதர் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட் லாஜிக்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டிவ் மெத்தட் லைப்ரரியில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டைம் ரிலேட்டட் லாஜிக், அண்ட் தென் ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அண்ட் தென் ஃபைல் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற லாஜிக், அதெல்லாம் இந்த நேட்டிவ் மெத்தட் லைப்ரரியில் தான் இருக்கும். ஜாவாலேருந்து அந்த நேட்டிவ் மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த JNI, அதாவது ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸ், ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். அண்ட் நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக ஒரு ஜாவா மெத்தட் வந்து ஸ்டாக்ல எக்ஸிக்யூட் ஆகுதுல்ல, இதுவே நேட்டிவ் மெத்தட்லாம் எங்கே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஆல்மோஸ்ட் JVM ஆர்கிடெக்சரில் இருக்கிற எல்லாமே வந்து ஓரளவு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஹீப் மெமரி அண்ட் இந்த மெத்தட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்டுக்குமே ஷேர் ஆகியிருக்கும். பட் ஸ்டாக், பிசி ரெஜிஸ்டர் அண்ட் நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக்லாம் ஒரு த்ரெட்டுக்குன்னு செப்பரேட்டாக கிரியேட் ஆகும். இப்போ மெயின் த்ரெட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகுதுன்னா, அந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக் மெமரி இருக்கும். அந்த மெயின் த்ரெட்டுக்குன்னு செப்பரேட்டாக பிசி ரெஜிஸ்டர் இருக்கும். அண்ட் செப்பரேட்டாக நேட்டிவ் மெத்தட் ஸ்டாக் வந்து இருக்கும். ஓகே.